தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் பெரியாரியவாதியாக இருக்கக்கூடிய மதிவதனி பேசிக் கொண்டிருக்கும் போது சங்கபரிவார கும்பலை சார்ந்த முட்டாப்பய அர்ஜுன் சம்பத் கையில் செருப்போடு அடிக்க பாய்ந்திருக்கிறார். சிந்திப்பவர்களை கொலை செய்யக்கூடிய கூட்டம்தான் சங்கபரிவார கும்பல். கௌரி லங்கேஷை கொலை செய்தார்கள், தபோல்கரை கொலை செய்தார்கள், பன்சாரேவை கொலை செய்தார்கள். இப்போது அதே திட்டங்களோடு தமிழ்நாட்டிலும் களமிறங்கியிருக்கிறார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கேள்விக்கணைகள் மூலம் கேட்க துவங்கியிருக்கிறார்கள். சில தினங்களாக பாருங்கள், மதுவந்தி, மோகன், இப்போது அர்ஜுன் சம்பத் இப்படி திட்டம் போட்டு தமிழ்நாட்டை, அமைதியாக இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தை இப்படி ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்காக சங்கபரிவாரங்களுடைய திட்டங்களுக்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இவர்களை தமிழ்நாடு அரசு எப்படி கையாளப் போகிறது? மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த ஒரு விவாத நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பெரியாரியவாதியாக இருக்கக்கூடிய மதிவதனி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். பொதுவாக மதிவதனி கலந்து கொண்டாலே சங்கிகளுக்கு கிளிதான். மதிவதனி பேசுறாங்க அப்படின்னா அமித்ஷாவே அந்த மேடையில் உட்கார மாட்டார். ஏன்னா தெரியும், நம்மளை துவச்சு காய போட்டுருவாங்க அப்படிங்கிறது தெரியும். சங்கபரிவாரங்களை இவ்வளவு துணிச்சலாக கையாளக்கூடிய ஒரு நபர் இப்போ நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் தமிழ்நாட்டில். அந்த அளவிற்கு சிறப்பு பெற்றவர் மதிவதனி. இப்போ மதிவதனி அந்த விவாத அரங்கத்தில் பேசிட்டு இருக்காங்க. பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். சங்கபரிவார கும்பலுக்கு ஃபேவரா அர்ஜுன் சம்பத்தும் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ மதிவதனி பேசி கொண்டிருக்கார். இவர்கள் எப்பவுமே புத்திசாலித்தனமாக பேசுகிறோம், இல்லை சங்கபரிவாரங்கள் அம்பலப்படுத்தணும்னா இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சத்தம் போடுவாங்க, இல்லாமல் இருந்தால் சண்டைக்கு வருவாங்க, இல்லைன்னா விட்டுட்டு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ மேடையிலேயே அர்ஜுன் சம்பத் என்ன பண்ணிக்கிறாங்க, கையில் செருப்பு எடுத்துகிட்டு போயிட்டு மதிவதனையை அடிக்கிறதுக்கு பாயிறான். நல்லா பார்த்துங்க, இதெல்லாம் எங்கே நிகழும் தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் நிகழும், குஜராத்தில் நிகழும். இது தமிழ் மண், தமிழ்நாட்டு மண். தமிழ்நாட்டு மண்ணில் பகுத்தறிவோடு பேசக்கூடிய மதிவதனி போன்றோரை அடிப்பதற்கு சங்கபரிவார கும்பலை சேர்ந்த இந்த முட்டாப்பாய அர்ஜுன் சம்பத்துக்கு எங்கு இருந்து துணிச்சல் வந்தது? இவனை தூக்கி இதுக்கு முன்னாடி உள்ளே போட்டிருக்கணும். உள்ளே போட்டு சிறையில் எத்தனை கம்பிகள் இருக்குன்னு எண்ண வச்சிருக்கணும். என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மேடையிலேயே இப்படி செருப்பு எடுத்துகிட்டு பாயிறான் இல்லையா, அந்த இடத்திலே மதிவதனி கொடுத்த பதில் தான் மிக முக்கியமானது. அந்த பதில் நிச்சயமாக மோடி, அமித்ஷாவையே கலங்கடித்திருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எல்லாம் செருப்பை வச்சு ஆட்சி நடத்துகிறவங்க, நாங்கள் புத்தகங்கள் மூலமாக ஆட்சி நடத்துபவர்கள் என்று. எவ்வளவு அருமையான சொற்கள். ஆடி போயிருப்பான் அர்ஜுன் சம்பத். இப்போ அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு ஆர்எஸ்எஸ்காரன் பூரா திட்டியிருப்பான். ஏப்பா நீ போய் இந்த மாதிரி பேசிட்டு இன்னைக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக இதாகி போச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தாலும் கூட மதிவதனி மாதிரியான ஒருத்தங்க பேசுகிறாங்க, இவன் அடிக்கிறதுக்கு மேடையிலேயே இவ்வளவு துணிச்சலாக போகிறான் அப்படின்னா நாம் எல்லாம் இதை எப்படி பார்ப்பது? தமிழ்நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சங்கபரிவாரங்களுக்கு 100 வருடமாக கண்ணில் மண்ணை தூவி மிகப்பெரிய வேலை காட்டிட்டு இருக்கக்கூடிய மண் இது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இப்போ விடுதலை போராட்ட வீரர்கள் பல பேர் இருக்கிறார்கள், மிகச்சிறந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், மிகச்சிறந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி எனக்கு தமிழ்நாடு அப்படிங்கன்னா முதல்ல ஞாபகம் சங்கிகளை இந்த அளவிற்கு துணிச்சலாக எதிர்க்கக்கூடிய ஒரு மண்ணொரு மாதம் கிடையவே கிடையாது. இப்போ கேரளாவில் என்ன சொல்லலாம், தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. காரணம் பெரியார். இப்போ பெரியாரிஸ்டாக இருக்கக்கூடிய மதிவதனியை இவ்வளவு பட்டப்பகலில் சர்வசாதாரணமாக ஒருத்தன் ஒரு மேடையில் அடிக்க போகிறான் அப்படின்னா அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா சிந்திப்பவர்களுக்கு இவர்கள் எதிரானவர்கள். உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கௌரி லங்கேஷை என்ன செய்தார்கள்? சங்கபரிவாரங்கள் கொலை செய்தார்கள். தபோல்கரை எதற்காக கொலை செய்தார்கள்? பன்சாரேவை எதற்காக கொலை செய்தார்கள்? இந்தியாவில் சிந்திக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் மிரட்டுறாங்க. இவன் நீங்கள் யூஆர் அனந்தமூர்த்தின்னு ஒரு பெரிய ரைட்டர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எவ்வளோ பெரிய ரைட்டர், ஞானபீட விருதெல்லாம் வாங்கினார். அவரை மிரட்டினாங்க. கிரீஷ் கர்னாட் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய கலைஞன், எவ்வளோ பெரிய எழுத்தாளன் இல்லையா? அவரை மிரட்டினாங்க. ஏன்? அம்பேத்கருடைய பேரனாக இருக்கக்கூடிய ஆனந்த் டெல்டும்டே சிந்தித்தார் என்பதற்காக இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். இதெல்லாம் மறக்க முடியுமா? இப்போ சிந்திக்கிறவங்களை சங்கபரிவாரங்கள் கொலை செய்வார்கள், அல்லது அவர்களை இல்லாமல் ஆக்குவதற்கு ஏதாவது ஒரு வழியை தேடுவார்கள். இப்போ இடி, சிபிஐ எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரையிலும் இல்லாத ஒரு விஷயம், ஒரு பொது மேடையில் ஒருத்தங்க ஒரு பேசுகிறாங்க,
இவன் அடிக்க போகிறான் அப்படின்னா, அடிக்க பாயிறான் அப்படின்னா எப்படி சொல்கிறது? நான் இந்த இடத்துல சேகர்பாபு இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய, கையாளக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபுடன் நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த மாதிரியான ஆட்கள் நீங்கள் இந்து அறநிலைத்துறையுடைய நிகழ்வில் கலந்துக்க வைக்கவே கூடாது. இவனுக்கு இந்துக்களுக்கு என்னங்க சம்பந்தம்? ஒரு செய்தியை சொல்லவா நான், இந்தியாவில் அதிகபட்சமாக இவனுங்க ஆட்சியில் இருந்தபோது இவர்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு? 23%. 77% இந்து மக்கள் பாஜகவை வெறுக்கிறார்கள், பாஜக வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதிலே நீங்கள் அந்த 23% யார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் ஒரு 10% நீங்கள் எடுத்துட்டா 13% பேர் தான் இந்தியாவில் இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் பாஜகவை ஆதரிக்கிறார்கள். 77% இந்து மக்கள் பாஜகவை எதிர்க்கிறார்கள், ஆர்எஸ்எஸ்ஐ தூக்கி எறிகிறார்கள். இவனுங்களுக்கு இந்துக்கு என்ன சம்பந்தம்? இந்து அறநிலையத்துறையினுடைய எந்த நிகழ்விலே இவனுங்களெல்லாம் பங்கெடுக்க வைக்கக்கூடாது என்று நான் தமிழக அரசிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். கூடுதலாக இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் பட்ட பகலில் நீங்கள் பார்க்க முடியும். ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவானுங்க, சுட்டு கொள்றதெல்லாம் நடக்குது, சர்வசாதாரணமாக நடக்குங்க. குஜராத்தில் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். இப்போ இதை திட்டமிட்டு இப்போ என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர துடிக்கிறானுங்க. நீங்கள் சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், மதுவந்தின்னு ஒரு பொண்ணு, அவங்க வாந்தி எடுக்கிறாங்க. ஐயோ இந்துக்களே சாமி குத்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. எவ்வளவு சாமி குத்தம் செயல்களை எல்லாம் சங்க பரிவாரங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்பெல்லாம் அது சாமி குத்தம்ங்கிறது இல்லை. இப்போ இந்துக்களை ஒன்று விடுங்கள், சாமி குத்தம் நடந்துருச்சு, ஐயோ வாங்க வாங்க அப்படின்னு கதறக்கூடிய வீடியோ தமிழ்நாட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மோகன் ஒருத்தன், அவன் என்ன பண்ணுறான், அவன் பெரிய திட்டமிடுதலோடு வரான். பழனி பஞ்சாமிரதத்தில் இது கலந்துட்டு இருக்கிறான், அது கலந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யார் இன்னைக்கு அவன் சிறைக்குள்ள இருக்கிறான். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கணும், இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களோடு தமிழ்நாட்டில் களமிறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு இவர்கள் பல்வேறு திட்டங்களோடு இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். நான் மீண்டும் சொல்கிறேன், 100 வருடங்களாக தமிழ்நாட்டை இவர்கள் தங்கள் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஏன்னா தமிழ்நாட்டை கையில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மற்ற மாநிலங்கள் எல்லாம் சுலபம், இவர்கள் சுலபமாக வீழ்த்திவிட முடியும். ஆனால் தமிழ்நாடு அதற்கு இடம் கொடுக்குமா? நிச்சயமாக இடம் கொடுக்காது. ஏனென்றால் இது பெரியாருடைய மண், இது வள்ளலாருடைய மண், இது சிங்காரவேலருடைய மண், இது அண்ணாவினுடைய மண் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்து விதைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய மண். இந்த மண்ணில் சங்க பரிவாரங்கள் என்னதான் நினைச்சாலும் அது நடக்க போறதில்லை அப்படிங்கிறது தெரியும். மீண்டும் சொல்கிறேன், இந்த மோகன், இதே மாதிரி அர்ஜுன் சம்பத், இந்த மதுவந்தி மாதிரியான ஆட்கள் திட்டமிட்டு வருகிறார்கள் என்றால் இவற்றை எப்படி முறியடிக்க போகிறோம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம், இங்கே எதை வேணாலும் உருவாக்கி இவர்கள் குளிர்காய நினைப்பார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் அனுமதித்து விடக்கூடாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.